அனைவருக்கும் வணக்கம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னங்க? இது எல்லாருமே இந்த வார்த்தை கேட்டிருக்கோம். ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய இடங்களில் எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்னுடைய ரோல், இது எனக்கான ஒரு செயல், ஒரு சொல், ஒரு விளக்கம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? அப்படி என்ன இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? ஸோ அதை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தம்பி, ஒரு நிறுவனத்தை வேலை செய்கிற, ஸோ உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒரு ஸ்கூல்ல படிக்கிற, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்க, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒரு நாடகத்தில் நடிக்கிற, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ரோல் இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்கு என்னன்னே தெரியலப்பா, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவ்வளவுதான். ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்றீங்க. அந்த நிறுவனத்தில் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? செக்ஷன் இன்சார்ஜா இருக்கீங்களா? ஃப்ளோர் மேனேஜரா இருக்கீங்களா? இல்லை விற்பனை வளர்ச்சி மேலாளராக இருக்கீங்களா? இல்லை ஒரு நிறுவனத்தின் நிறுவனராக இருக்கீங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கான ஒரு பொறுப்பு, நமக்கான ஒரு அங்கீகாரம், நமக்கான ஒரு மதிப்பு, அந்த இடத்துல என்ன நடந்தாலும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லது நடந்தா மட்டும் இல்லை, ஏதோ ஒரு நிகழ்வு, சந்தோஷமான நிகழ்வு நடக்குதுன்னா எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இது என்னையால தான் நடந்துச்சு, இது நான் தான் செஞ்சேன். அந்த இடத்துல ஒரு டீம் ஒர்க்கா நடந்தாலும் அதை எப்படி சொல்லுவாங்க? என்னையால தான் அது நடந்துச்சு, நான் தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன், நான் தான் நல்லபடியா செஞ்சு காமிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வு அதற்கு எதிர்மாறாதான் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா நான் இல்லைங்க, இது என்னோட வேலை இல்லை, அவன் தான் செஞ்சான், இல்ல இல்ல இது அவன் தான் செஞ்சான், இல்ல அவன் சொல்லி அவன் செஞ்சான். இன்னும் ஒரு படி மேல, இங்கே வந்துச்சு ஒரு தகவல், இதை இங்கே சொன்னாங்க, ஆனா இவன் தான் இதை செஞ்சான் அப்படின்னு ஒரு பொறுப்பு ஏற்றுக்காம மற்றவங்க மேல பழியை போட்டு இவங்க ஒதுங்கிக்கிறது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதான் நடக்குது. ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கையில எடுத்துக்கிற ஒரு மனப்பக்குவம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு எதிர்பாராத விதமா ஒரு நிகழ்வு நடக்கையில தனக்கும் அதுக்கும் எந்த பொறுப்பு இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தனியா ஒதுங்கிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிற்கும் சந்தோஷமான நிகழ்வு நடந்தா எல்லாரையும் அரவணைக்கணும். ஒரு நேர்மாறா ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாம தான் அப்படின்னு ஒரு முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? ஒரு நிறுவனம் எதிர்பார்த்ததுக்கு வேறாக ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, ஒரு தவறு நடக்கும் பொழுது, ஒரு பிழைகள் நடக்கும் பொழுது, ஏதோ ஒரு குறைகள் நடக்கும் பொழுது அதற்கு நாம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். அப்பதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஸோ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க போறீங்களா, இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு ஒதுங்க போறீங்களா? ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த பொறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி சிறக்க வேண்டும் என்றால் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்த போல் செயல்பட்டால் நமது வாழ்க்கையும் மேம்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.
This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application is one of the online shopping app.